தன்னம்பிக்கை. ஒரு அரசர் தன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். நாட்டு மக்களுக்குத் தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து மிகச்சிறந்த அரசர் என்ற பெயரையும் பெற்றவர். அவருக்கு ஒரே மகன். அவன் அழகான முகமுடையவன். ஆனால் அவனது முதுகில் கூன் விழுந்திருக்கும். எப்போதும் குனிந்தே நடந்து திரிந்தான். அவனை நினைத்து அரசருக்கு மிகுந்த கவலை. வருங்காலத்தில் நாட்டை ஆளப்போகும் தன் ஒரே மகன் இப்படி இருக்கிறானே என்று வருந்தினார். புகழ்பெற்ற பல மருத்துவர்களை வரவழைத்து இளவரசனுக்கு சிகிச்சை செய்தும் எந்த பலனும் இல்லை. இறுதியாக வயதான ஒரு மருத்துவர் பற்றி கேள்விப்பட்ட அரசர் அவரை வரவைத்து ஆலோசனை கேட்டார். அவர், "உங்கள் மகனுக்கு மருந்து அவரிடமே இருக்கிறது. இளவரசன் கம்பீரமாக நிமிர்ந்து நடந்து செல்வது போல ஓவியம் ஒன்றை வரைவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அந்த ஓவியத்தை இளவரசனின் அறையில் வையுங்கள். அந்த ஓவியம் அடிக்கடி அவர் கண்களில் படட்டும்" என்றார் மருத்துவர். அதன்படி இளவரசனின் ஆளுயர ஓவியம் வரையப்பட்டது. அதை பார்த்தபடியே வளர்ந்தான் இளவரசன். சில ஆண்டுகளில் அவனது கூன் முதுகு கொஞ்சம் கொஞ்சமாகச் சரியானது. மிக நன்றாக நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான். மன்னருக்கோ மகிழ்ச்சி. அந்த மருத்துவரை அழைத்து பொற்காசுகளை அள்ளிக் கொடுத்தார். அதற்கு மருத்துவர், "மன்னா, நான் முன்பே சொன்னது போல உங்கள் மகனுக்கான மருந்து அவரிடமே இருந்தது. நான் எதுவும் செய்யவில்லை." ஓவியத்தை தினமும் பார்த்த இளவரசன் அதில் உள்ளபடியே தானும் மாறிவிட முடியும் என்ற எண்ணத்தை தன் ஆழ்மனதில் வளர்த்து கொண்டார். அந்த நம்பிக்கைதான் அவரை நிமிர்த்தியது என்றார் மருத்துவர். நீதி: நம்பிக்கை இருக்கிற இடத்தில் மாற்றம் உண்டாகும்.